இப்போ வாழை இலை பற்றிய ஒரு சின்ன 2 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வாழை இலையில் சாப்பிடும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த குறுகிய பக்கம் இந்த இந்த கட் பண்ணிவிட்டு இப்படி இந்த சைடு இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கொஞ்சம் அகலமாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பக்கம் வந்து எப்போவுமே ரைட் சைடும் இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ணும். இது நிறைய பேருக்கு ஆனால் தெரியல, மாற்றி போடுவாங்க இலையை. அப்போ கூட பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இலையை இப்படி போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு சுப காரியங்களுக்கு போகும்போது வந்து நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னா இலையை என்ன பண்ணுவோம், இந்த சைடில் இருந்து பார்த்துக்கோங்க, இந்த சைட்லேருந்து என்ன பண்ணுவோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கல்யாணமோ அல்லது இந்த மாதிரி சுபகாரியங்கள் நல்ல காரியங்களுக்கு போகும்போது இலையை என்ன பண்ணணும், இப்படி மடிக்கணும், இந்த சைட்லேருந்து இப்படி மடிக்கணும். இது ஒரு துக்க நிகழ்ச்சியோ அல்லது மற்ற இடங்களுக்கு துக்கமான இடங்களுக்கு போகும்போது சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைட்லேருந்து இப்படி போகணும். புரியுதா? ஃபஸ்ட்டு என்னென்னா, அதுக்கு அர்த்தம் என்னென்னா, மீண்டும் வா அப்படிங்கிறது சுபகாரியங்களுக்கு, மீண்டும் இந்த நிகழ்ச்சிகள் வரட்டுங்கிறது. உங்களை நோக்கி மடிக்கிறீங்க இல்லையா, வா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து துக்க நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது மடிக்கிறது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இனிமே வந்து வரக்கூடாது, போ அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது வந்து நான் சொல்ல, இது வந்து பெரியவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே.